மக்களின் நலம் காக்கும் திருப்பூர் காவல்துறையினருக்கான இலவச மருத்துவ முகாம் சமீபத்தில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலக மைதானத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி, நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மாத இதழ், ஜீவன் அறக்கட்டளை, ரேவதி மருத்துவமனை, டிசிஹெச் மருத்துவமனை மற்றும் கிஷோர் டென்டிஸ்ட்ரி, கேர் ஆர்த்தோ ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாநகர காவல் ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் காவல்துறையினர், அமைச்சு பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பல்வேறு மருத்துவ பிரிவுகளைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் மூலம் முழுமையான உடல்நல பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. பொது மருத்துவம், இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, இதய பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் ஒவ்வொருவரின் உடல்நிலை அடிப்படையில் மருத்துவர்கள் தனிப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியதுடன் தேவையானவர்களுக்கு தொடர் சிகிச்சை பெறுவதற்கான வழிகாட்டுதல்களும் மற்றும் விழிப்புணர்வு அறிவுரைகளும் வழங்கப்பட்டன. சீரான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு முறை, மன அழுத்த மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் திருப்பூர் மாநகர காவல்துறையைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் உடல்நிலையை பரிசோதித்துக் கொண்டு வழங்கப்பட்ட மருத்துவ சேவைகளை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டனர். உண்மையில் காவல்துறையினருக்காக திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் சேவை அமைப்புகள் இணைந்து நடத்திய இந்த முகாம் அனைவருக்கும் பயனளிப்பதாக அமைந்தது. இந்த முகாமை ஏற்பாடு செய்த ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப்பின் பப்ளிக் இமேஜ் சேர்மன் திரு முத்துக்குமார் அவர்களையும், ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் மாநகர காவல் ஆணையர் பாராட்டி மகிழ்ந்தார். ரோட்டரி கிளப்புடன் இணைந்து நடத்த இருக்கின்ற இந்த மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை தலைமையேற்று நடத்தி வைக்க இருக்கின்ற நம்முடைய திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் திருமதி ராஜேஸ்வரி IPS மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த மருத்துவ முகாம் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பல்வேறு டாக்டர்ஸ் மற்றும் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியிருக்கின்ற அனைத்து டாக்டர்ஸ் மற்றும் ரொட்டேரியன்ஸ் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற நம்ம காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய காவல் ஆணையர் இங்கு பதவியேற்றவுடன் நாம் எப்படியாவது ஒரு மருத்துவ முகாமை, ஏன்னா நம்ம போலீஸ் நிறையா கம்பல்சரியாக 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம். பட் வாட் அபவுட் தேர் ஃபேமிலி, அவங்களுடைய ஒய்ஃபு இல்லை அவங்களுடைய பசங்க, மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா, மாமனார் மாமியார், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்கள அன்அட்டெண்டடாக நம்ம விட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு மருத்துவ முகாம் மாதிரி அவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாமை நம்ம இப்போ ஏற்பாடு செஞ்சு பல்வேறு இவங்களை ஒருங்கிணைத்து இப்போ இந்த இதை நடத்தியிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டாக்டர்ஸ் போதுன்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கைனகாலஜிலேருந்து ஆர்த்தோ, நம்ம டென்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய இதயம், பல்மனாலஜி,
ஸோ எல்லா ஃபீல்டையுமே வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இது பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட்டாக உண்மையான எயில்மெண்ட் இருக்கும் அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எக்ஸ்ரே மெஷின் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசிஜி, எக்கோ எல்லா மெஷினுமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எதாக இருந்தாலும் இப்படியே செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே நம்ம கொண்டு வந்து இங்கேயே ஒரு ப்ரிலிமினரி ஸ்கேனிங் எல்லாமே பண்ணி நமக்கு என்ன அப்படிங்கிறதையும், இல்லை நல்லா இருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேறு உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்து மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் எல்லா ஏற்பாடுகளும் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த ஒரு மருத்துவ முகாமை அனைவரும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு மாநகர காவல் ஆணையர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெஸ்பெக்டட் ரோட்டரியன் ஏகே எஸ்பி அருள்செல்வன் அவர்களே, அதர் ரோட்டரியன் கிளப் மெம்பர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் பிலவட் டாக்டர்ஸ், எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் இதில் வந்து மெடிக்கல் லீவில் போனால் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துரும். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அது கிடையாது. பட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் லீவில் போகக்கூடாது, சிக் லீவில் போகக்கூடாது. 24 hours த்ரூ அவுட் யுவர் இயர் யூ ஹேவ் டு பி ஃபிட் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அது ஃபிட்டாக இருக்கணும்னா அந்த ஃபேமிலி ஷுட் பி ஃபிட். ஒய்ஃபும் சிக்காக இருக்கக்கூடாது, பேரண்ட்டும் சிக்காக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இருக்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ஆள். ஸோ திஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வெரின் யூ ஹேவ் டு நாட் ஒன் மெம்பர், அந்த ஒர்க்கிங் மெம்பரை தவிர த என்டையர் ஃபேமிலி நீட்ஸ் டு பி ஹேல் அண்ட் ஹெல்தி. இவங்க வந்து தே ஆர் ஃபார் த பப்ளிக். பட் அவங்களுக்குன்னு பார்க்கும்போது there are times where people have been for years in hospital without care and attention. அப்புறமா அந்த பீரியடுக்கு ஆகிட்டு அப்புறமா அவங்க சொல்லாமல் இல்லாமல் லீவுக்கு போய்ட்டு டிசர்ஷன் சொல்லிடுவோம் நாங்கள். ஸோ ஆர் டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் பர்டெனிங் டு லீவ். ஸோ மேக்ஸிமம் 2 நாள் சிஎல் கட்சா கூட பெரிய விஷயம். ஸோ அந்த அஃபிஷியல் ஹார்ஸில் வந்து இஃப் யூ குட் டூ சம்திங் ஃபார் த ஹெல்த், அவங்க ஹெல்த்துக்கு, அவங்க ஃபேமிலி ஹெல்த்துக்கு, அவங்க இன்லாஸ், அவங்க மதர் பேரண்ட்ஸ் ஹெல்த்துக்கு பண்ணுறோன்னா இட்ஸ் அ குட் டன் அண்ட் குட் காஸ். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் மேஜர், டாக்டர்ஸ்க்கு மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஐ மீன் ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் லைக்கிங் டுவர்ட்ஸ் டாக்டர்ஸ். ஏன்னா என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாக்டர்ஸ் நம்பர் தான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் as long as you have got some contact with the doctor, you are safe ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். ஸோ ஐ ஃபீல் that now you have got 10 doctors in different field experts. I think you need to be a little patient with our people because எங்கள் ஆளுங்க வந்து நிறைய டவுட் கேட்பாங்க. First of all, just being in the department, they have lots of doubts to ask. ஸோ அதனால கொஞ்சம் பேஷண்ட்டாக வந்து I would like the doctors to attend to each of us. And then in case of any major ailment ஏதாவது தெரிஞ்சதுன்னா please let us know. We will find some solution to find a solution to recover this. அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கு some hospital, some financial assistance, something whatever we can do, we will do it. This is done at a good cost. நான் வந்து ஜாயின் பண்ணி almost 1 month கூட ஆகல. But I always wanted that my people are fit. So கொஞ்சம் dull ஆகிட்டா கூட the entire, it's not that if a driver is sick, the AC cannot work. If the AC cannot work, assistant commissioner cannot work, the DC cannot work. The DC doesn't work, the whole of commissionerate does not work. So அதனால every individual here is very important for us. So I'm very very thankful to the Rotarian Club for having come forward, for the patience they had, and I wish you all the best. And your help and your approach is really going to mean a lot to our people and to the department. Thank you. மருத்துவ பரிசோதனை முகாமை தொடங்கிய வைத்த காவல் ஆணையர் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேற்கொண்டு இந்த ஸ்மார்ட் சிட்டியுடைய பிரசிடென்ட் திரு பி ராமலிங்கம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு பணிவுடன் கேட்கிறோம். அனைவருக்கும் அன்பு கலந்த ஆரோக்கியமான காலை வணக்கம். மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் திருமதி எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அவர்கள் குடும்பத்தினர், மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த சகோதர சகோதரிகள், ரோட்டரி நண்பர்கள் மற்றும் அன்பிற்கினிய காவல்துறை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். சமுதாயத்தின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக இரவும் பகலும் பாராமல் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் காவல்துறையினரின் உடல்நலம் மிகவும் முக்கியமானது. உங்கள் சேவை மகத்தானது. அதற்கான நன்றியினை சிறு வெளிப்பாடாகவே இந்த மருத்துவ முகாமை ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி ஏற்பாடு செய்துள்ளது. நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த மருத்துவ பரிசோதனை உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பும் தேவையான ஆலோசனைகளை பெற உதவும் என்று நம்புகிறோம். ரோட்டரி உலகம் முழுவதும் மருத்துவம், கல்வி மற்றும் சமுதாய நல சேவைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது.
மருத்துவ முகாமில் அதன் முக்கிய சேவை திட்டங்கள் ஒன்றாகும். இந்த முகாமை சிறப்பாக நடத்த ஒத்துழைத்த மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆரோக்கியமே சமூகத்தின் பாதுகாப்பான வலிமை. அனைவரும் நல்ல உடல்நலத்துடன் உற்சாகத்துடன் தொடர்ந்து மக்களுக்கு சிறப்பான சேவை செய்ய வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பப்ளிக் மெக இமேஜ் சேர்மன் முத்துக்குமார் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்வு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்ம எல்லாம் பாதுகாக்கிற காவல்துறைக்கு, திருப்பூர் மாநகர காவல்துறைக்கு பொறுப்பு வகித்திருக்கிற அருமை அம்மா அவர்கள்தான். அம்மா அவர்கள் புதிதாக பொறுப்பேற்று வந்த மறுநாள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக அவர்களை சந்திக்கும் பொழுது அவங்க முதல்ல வைத்த கோரிக்கை, ஐயா எங்களுடைய காவல்துறை அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ முகாம், நீங்கள் ரோட்டரியில் இருக்கிறீங்க, மருத்துவ முகாம்களை நடத்தி அவங்கள பாதுகாக்கணும், அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னதன் விளைவுதான் அடுத்த ஒரு 10 நாளில் இவ்வளவு அழகாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது, நீங்கள்லாம் எங்களை பாதுகாக்கிறீங்க, உங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ரோட்டரியினுடைய எங்களுடைய பொதுமக்களுடைய தலையாய கடமை. அதற்கு சிறந்த வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரோட்டரி இன்னும் காவல்துறைக்கு நிறைய சேவைகள் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் கரம் நீட்டினால் அந்த இடத்துல ரோட்டரியினுடைய சேவை மருத்துவ முகாம் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு சேவைகள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.